Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. இதில் யூஸ் பண்ணுற மாவு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உளுந்து புட்டு, அது உளுந்தோட எந்த பொருளை ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். அதோட மாவில் பேலன்ஸ் தான் நான் இன்றைக்கி இது லட்டாக செஞ்சேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்காக 1/2 கப் உளுந்தும் 1/2 கப் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி தண்ணி நல்லா வடிச்சிட்டு இது போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மாவு. இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் லட்டு பிடிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பேலன்ஸ் புட்டு செஞ்சுட்டேன். இது போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா தேவையானப்போ நீங்கள் லட்டோ புட்டோ செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகின உடனே மாவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த இது கூட ஆட் பண்ணுறதுக்காக 2/3 கப்ஸ் வறுத்த வேர்க்கலை எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் குறைவாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த வேர்க்கலையே நீங்கள் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இது கூட ஒரு 7 முந்திரி வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது, அதுக்காக தான். இது கூடவே 2 ஏலக்காவும் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் நம்ம அரைச்சாச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸி ஜாரில் தான் நான் பொடியாக கட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும், அதனால் 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கலந்து விட்ட பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணால் காய்ச்சி வடிகட்டி இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ண தொட்டு திரும்பவும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்தேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல பால்ஸாக பிடிக்க வரும். இப்போ நம்ம மீடியம் சைஸில் லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். தேங்காயை வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா 3 டேஸ் வரைக்கும் வெளியே வச்சிருந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. நாங்கள் இதை 24 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுருப்போம். அதாவது இன்றைக்கி ஈவினிங் நான் செஞ்சேன்னா மறுநாள் ஈவினிங் வரைக்கும் இருக்கும். அதாவது மறுநாள் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்நாக்ஸாக கொடுத்து வரதுக்காக தான் எப்போவுமே ஈவினிங்கில் செய்வேன். ஸோ அது போல் யூஸ் பண்ணுறதோடு தான் நான் ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய். நீங்கள் 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் மட்டும் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. ஏன்னா இதில் எல்லாமே வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உளுந்தும் பச்சை பயிரும் உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவும் நல்லது. அப்படியே உளுந்தங்களிலாம் செஞ்சு கொடுத்தா நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. டெய்லியுமே வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற ஸ்வீட்னஸ் தேங்காய் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நட்ஸும் தான். நீங்கள் பாதாம் ஆட் பண்ண விருப்பப்பட்டால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இது போல் டேஸ்டியான ஹெல்த்தியான சாஃப்டான லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.